காலையில் நம்முடைய சிந்தனைக்காக ஏசாயா 55வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பதாக தேவைப்பட்டால் நாம் மற்ற பகுதிகளையும் தொடர்ச்சியாக வாசிக்கலாம். ஏசாயா 55வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசம் கொள்ளுங்கள். விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாய் கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். முதல் வசனத்துக்கு வந்துடலாம். மறுபடியும் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, தாகமாயிருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எந்த இடத்துல இருக்கிற இந்த வசனம் யாருக்கு தெரியும்? புதிய ஏற்பாட்டில் யோவான், சரியா சொல்லுங்களேன், சொல்றத சத்தமா சொல்லுங்களேன். நீங்க யோசிக்கணுன்றதுக்காக நான் உங்களிடத்துல கேட்கிறேன். சரி, யோவான் 7வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சமாரிய பெண்ணோடு கூட பேசுகிறார். அங்கே தாகமா இருக்கிறவர்களேன்னு சொல்லல, எனக்கு தாகத்துக்கு தா என்று தான் கேட்கிறான். சரியா? யோவான் 7வது அதிகாரத்துல பண்டிகையின் நேரத்துல ஆண்டவர் பண்டிகையின் கடைசி நாளிலே, பிரதான நாளிலே நின்று கொண்டு இப்படி கூறுகிறார். 7வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்கிறார். தாகமாயிருக்கிறவர்களே என்று சொல்கிறார். தாகமாயிருக்கிறவன் இடத்தில் வர கடவன் என்று சொல்கிறார். தாகமாயிருக்கிறது என்று சொன்னால் என்ன? யார் தாகமாயிருக்கிறது? தாகம் என்று சொல்லும் பொழுது திருப்தி அடையாத ஒரு நிலை தான் அது. தண்ணீர் குடித்து விட்டேன், ஆனால் இன்னும் தாகம் அடங்கலைன்னு சொல்லுவோம் இல்லையா? தாகமா இருக்கிறேன், எனக்கு தேவை, இன்னும் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் தாகம் என்று சொல்லப்படுறது. தண்ணீர் தாகம் இருக்கிறது, சரி, இதில் அநேக விதமான தாகங்கள் உண்டு. திருப்தி அடையாத ஒரு நிலை, அதுதான் தாகமா இருக்கிறது. மனுக்குலம் முழுவதுமே தாகம் உள்ளவர்களாக தான் இருக்கிறார்கள். திருப்தி அடையாதவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். பொருள் இருக்கிறது, நன்றாய் சாப்பிடுகிறார்கள், ஆனால் என்ன இல்லை? திருப்தி இல்லை. தாகமாய் இருக்கிற ஒரு மக்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் இந்த தாகமாய் இருக்கிற அந்த மக்களிடத்திலே 3 நிலை காணப்படுகிறது. அதை நான் சொல்லுகிறேன், கவனமாக கவனியுங்கள். உலகத்தின் மக்கள் மொத்தமாக எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், யார் ஒருவர் கிறிஸ்துவனிடத்திலே வந்து விடுகிறார்களோ அவருடைய தாகத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தீர்க்கிறவராக இருக்கிறார். அதை நான் பின்னதாக இடத்தில் சொல்கிறேன். உலகத்தின் மக்களை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் தாகம் உள்ளவர்களாக இருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் 3 நிலையிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். ஒன்று, இந்த காரியம் கிடைத்தால் நான் திருப்தி அடைந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் சில மக்கள் சொல்றாங்க, எனக்கு வேலை மட்டும் கிடைச்சிச்சுன்னா பிரதர், எனக்கு எல்லாமே செட்டில் ஆயிரும், சந்தோஷமா இருப்பேன், அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. அநேகருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இது கிடைத்து விட்டால், இது நடந்து விட்டால் என்று சொல்லி
முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறாள். அந்த காரியத்தை அடைந்து விடும்படியாக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற சில மக்கள், அவங்க இன்னும் திருப்தி அடையவில்லை. ஆனால் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்கள் நாடிக்கொண்டிருக்கிறார்கள், தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது நிலை மக்கள் யார் என்று சொன்னால், தாங்கள் நினைத்ததை அடைந்தவர்களாக தற்காலிகமான திருப்தியை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் இந்த உலகத்தில் உண்டு. நல்ல வேலை, நல்ல வீடு, நினைச்சபடி கட்டியாச்சு, ஒரு செட்டில்டு லைஃப் என்று சொல்லி அவங்க, நாங்கள் நல்லா இருக்கிறோம் பிரதர், கடவுள் எங்களை ரொம்ப நல்லா ஆசீர்வச்சிருக்கிறாரு, நான் கும்பிடுற தெய்வம் என்னை கைவிடலை அப்படின்னு சொல்லி திருப்தி அடைந்து, தற்காலிகமான திருப்தி அடைந்த நிலைமையிலே காணப்படுகிற மக்கள் இந்த உலகத்திலே உண்டு. அவங்ககிட்ட போய் நீங்க சுவிசேஷம் சொன்னா அவங்களுக்கு சுவிசேஷம் தேவை இல்லை. காரணம் என்ன சொன்னா, நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம், எங்க தேவையெல்லாம் எங்க தெய்வமும் சந்திக்குது, எங்களுக்கு சுவிசேஷம் தேவையில்லைன்னு சொல்லி அவங்களை பொறுத்த வரையிலே அவர்கள் திருப்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். மூன்றாவது நபர்கள் என்னவென்று சொன்னால், எல்லாவற்றையும் அனுபவித்து இப்பொழுதோ அதுல ஒன்றுமே இல்லை என்று நினைக்கக்கூடிய மக்கள். பிரசங்கின் புத்தகம் எடுத்துக்கொள்ளலாமா? பிரசங்கிலே சாலமோன் அந்த நிலைமையை வெளிப்படுத்துகிறவனாக காணப்படுகிறான். எல்லாம் மாயை என்று சொல்லி சாலமோன் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 10ஆம் வசனம் 2வது அதிகாரம் பிரசங்கின் புஸ்தகம், அந்த அதிகாரம் முழுசுமே நீங்க வாசிக்க முடியும். நிறைய காரியங்களை அவன் செய்கிறான். இந்த 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் பெரிய வேலையை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டத்தை நாட்டினேன், எல்லாவற்றையும் செய்கிறான். 10வது வசனத்தில், என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணினதில்லை. பிரசங்கி 2வது அதிகாரம் 10வது வசனம். என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தை நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை, நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது, இதுவே என் பிரயாசத்துக்கு எல்லாவற்றுக்கும் எனக்கு கிடைத்த பலன். ஆனா எல்லாமே என்னவாம்? 11ஆம் வசனத்துல, என் கைகள் செய்த சகல வேலையை நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருந்தது, சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. எல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. 2ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க, 2:2. நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும், சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்று சொன்னேன். நகைப்பா, அது பைத்தியகாரத்தனம் இல்ல. சந்தோஷமா, அது என்ன செய்யும்? அதாவது எல்லாவற்றையும் அனுபவித்த ஒரு மனுஷன் சொல்லுகிறான், ஒன்றுமே இல்லை. இது ஒரு நிலை. முதல் நிலை, தேடிக்கொண்டிருக்கிற மக்கள். ஐயோ இது கிடைச்சிட்டா நான் சந்தோஷமாயிருவேன், ஐயோ இது நடந்துருச்சுன்னா நான் அதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேண்டியதில்லை, நான் திருப்தி ஆயிருவேன் சொல்லி நாடி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். 2வது கூட்டம், நாடி ஓடி தேடினதை பெற்று தற்காலிகமான ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியை அடைந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். அவங்க சொல்றாங்க, நாங்க சந்தோஷமா தாங்க இருக்கிறோம், உங்க ஏசு எங்களுக்கு தேவையில்லை. இன்னொரு கூட்டம் சொல்றாங்க, எல்லாவற்றையும் அனுபவிச்சுட்டு ஒன்றுமே இல்லை, வெறுத்து போன ஒரு திருப்தியை தவித்து கொண்டிருக்கும் ஒரு கூட்டம். சாலமோனை போல மனிதர்களும் இந்த பூமியிலே உண்டு. ஆண்டவர் பொதுவாக ஜனங்களை பார்த்து சொல்கிறார், தாகமாயிருக்கிறவர்கள் என்னிடத்திலே வாருங்கள். இப்ப தாகமாயிருக்கிறவர்கள் என்று சொன்னால் உலகம் முழுவதுமே தாகமாக தான் இருக்குது. மனு மக்கள் முழுவதுமே திருப்தியற்ற நிலைமையில் தான் இருக்கிறார்கள். இந்த உலகத்தின் பொருட்களாலே தங்களை திருப்தி செய்ய முயற்சி எடுத்த எல்லா மக்களுமே திருப்தியற்ற நிலைமையில் தான் இருக்கிறார்கள். ஆனால் சிலரோ தாங்கள் திருப்தி அடைந்ததாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சிலரோ இவைகளை நாங்கள் அடைந்து விட்டால் திருப்தி அடைந்து விடுவோம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சிலரோ திருப்தியற்ற நிலைமையிலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் யோவான் 7வது அதிகாரத்தை சொல்லும் பொழுது, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்றான். தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு உணர்வான் என்று சொன்னால் ஆண்டவர் அப்படிப்பட்ட மனுஷனை அவர் அழைக்கிறவராக காணப்படுகிறார். இன்றைக்கு விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய சிலருடைய வாழ்க்கையில கூட என்ன காணப்படுகிறது சொன்னால் திருப்தியற்ற நிலைமை காணப்படுகிறது. அந்த திருப்தியற்ற நிலைமை காணப்படுவதின் காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் எதையோ அடைவதற்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம்.
நம்முடைய வாழ்க்கையில கூட அது காணப்படலாம். அதனால நாம் விசுவாசி இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் விசுவாசம் வைத்து உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஒருவேளை உங்களை மரணம் சந்திக்கும் என்று சொன்னால் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். ஆனால் இந்த உலகத்திலே திருப்தி அடைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி வாழ முடியும்? நான் நினைத்ததெல்லாம் எனக்கு நடந்து விட்டால் எனக்கு திருப்தி கிடைத்து விடுமா? நான் நினைத்தது கிடைத்து விட்டால் திருப்தி கிடைத்து விடுமா? அவன் செய்ததெல்லாம் நான் செய்து விடுவேன் என்று சொன்னால் எனக்கு திருப்தி வந்து விடுமா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். பூமியின் பொருட்கள் நம்மை திருப்தி செய்ய போகிறதே கிடையாது. எது கிடைச்சா நமக்கு திருப்தி கிடைக்கும்? வீடு இல்லைன்னா வீடு வேணும்னு நினைப்போம். வீடு கிடைச்ச உடனே அந்த வீடு பத்தாம போயிடும். இல்லை அல்லது பக்கத்து வீட்டை பார்க்கும்போது அது அழகாக இருக்கும். அதில் இருக்கிற வசதிகள் நம்ம வீட்டில் இல்லாமல் போச்சு, நம்மளால் அன்றைக்கு கட்ட முடியாமல் போச்சு, ஆனால் இன்னொரு கட்டணும், இன்னும் நன்றாக கட்ட வேண்டும் என்ற ஆசை இருந்து கொண்டே தான் இருக்கும். சைக்கிளில் போகிறவனுக்கு 2 வீலர் பைக் வாங்க வேண்டும் என்ற ஆசை, பைக்கில் போகிறவனுக்கு கார் வாங்க வேண்டும் என்ற ஆசை, காரும் வாங்கி விட்டவனுக்கு என்ன ஆசைன்னு சொன்னால் நியூ மாடல்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, அதில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இதில் இல்லையே என்று சொல்லி அவன் ஆசை. இதில் ஒரு மனுஷன் நுழையும் பொழுது அவன் சிக்கிக் கொள்கிறான், திருப்தியற்ற நிலைமைக்குள்ளாய் கடந்து போகிறான். எங்கள் வீட்டில் அந்த பழைய கார் வாங்குறப்ப, செகண்ட் ஹேண்டில் வாங்குறப்ப இதை மாற்றலாமா அதை மாற்றலாமான்னு சொல்லி வாங்குற நேரத்தில் சொன்னப்போ எங்களுக்கு வாங்குவதற்கு கைட் பண்ண ஒரு நபர் சொன்னார், நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னு சொன்னால் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க, செலவழிச்சிட்டே இருக்கலாம் வண்டியில் அப்படின்னு சொன்னான். உண்மைதானே ஜாஷுவா? சரியா? சில பையங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா புது வண்டியை வாங்கி கொண்டு போய் மெக்கானிக் ஷாப்பில் நிப்பாட்டுவாங்க. ஏன்னு சொன்னால் அந்த மாடலை மாற்றணும், அந்த வண்டியில் இருக்கிற மாதிரி இந்த வண்டியை இதை மாற்றணும் சொல்லி அவனால் திருப்தி அடையவே முடியாது. மனுஷனுக்கு திருப்தி என்பது கிடையவே கிடையாது இந்த உலகத்தில். தீமோத்தேயுவில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், வசனம் சொல்லுங்க, போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி. என்ன போதும்? எவ்வளவு வந்தால் போதும்? எத்தனை பவுன் வாங்கினா போதும்? எத்தனை சேலை இருந்தால் போதும்? இல்லை, கிடையாது. ஒருத்தருக்கு ஒருவேளை 30 சேலை இருக்கலாம், ஒருத்தருக்கு 3 சேலை இருக்கலாம். ஆனால் 2 பேருக்கும் ஆண்டவர் ஒரு திருப்தியை கொடுக்க முடியும். போதுமென்ற மனமும் தேவன் எனக்கு கொடுத்தவைகள், இதை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், தேவனாலே எனக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று, இது எனக்கு போதும் என்ற தெய்வ பக்தியோடு கூட அது சேரும் பொழுது அதுதான் என்னவா? மிகுந்த ஆதாயம் என்று சொல்கிறார். சரி, நாம் இங்கே வரலாம். ஏசாயா 55வது அதிகாரத்திலே ஆண்டு சொல்கிறார், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே என்று சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். அந்த 1வது வசனத்திலேயே 2 பகுதிகளை நாம் பார்க்கிறோம். 2 பகுதிகள் அல்லது 2 அழைப்புகளை பார்க்கிறோம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே என்று சொல்கிறார். 2வது பணமில்லாதவர்களே என்று சொல்கிறார். இன்னைக்கு நமக்கு திருப்தி அடைய முடியாத ஒரு காரணம் என்னதான்? வாங்க முடியல. அது செஞ்சிடலாம், இது செஞ்சிடலாம்னா பணம் இல்லையே பிரதர் அப்படி சொல்றோம். பணம் இல்லாதபடினால் ஆண்டு 2 மக்களையும் கூப்பிடுகிறார். திருப்திக்காக எல்லாவற்றையும் அனுபவித்தும் திருப்தி அடையாத மக்கள், தாகமாய் இருக்கிற மக்கள். 2வது பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் 2 மக்களையும் அவர் அழைக்கிறார். எந்த ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே அவன் திருப்தி அடைய முடியாது இருக்கிறானோ அந்த மனுஷனை ஆண்டவர் அழைக்கிறவராக இருக்கிறார். இலவசமாக நான் உங்களை திருப்தி செய்வேன் என்பதுதான் ஆண்டுடைய வார்த்தை. நீங்கள் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், அது மாத்திரமல்ல நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசம் பாலும் கொள்ளுங்கள். அதாவது ஆண்டவர் என்ன சொல்கிறான் சொன்னா, என்னிடத்திலே வரும் பொழுது நான் அந்த மனுஷனை திருப்தி அடைய செய்வேன் என்று சொல்கிறான். 2வது வசனத்துக்கு வரலாமா? 2வது வசனம், நீங்கள் அப்பம் அல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். அவனுடைய குற்றச்சாட்டு என்ன என்று சொன்னால் இந்த வசனத்தில், நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தை செலவு செய்கிறீர்கள், திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்கிறார்.
எரேமியாவுக்கு போகலாம். எரேமியா 2வது அதிகாரம். எரேமியா 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ஆண்டவர் சாட்டுகிற ஒரு குற்றம், அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 2வது அதிகாரம் 13வது வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அது 2 குற்றம் அவர்கள் மேல் இருக்கிறது. 2 தீமைகளை செய்தார்கள். ஒரு தீமை என்னன்னு சொன்னா, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றுன்னு சொன்னா அது வற்றி போகாத ஒரு ஊற்று. அதோடு கூட அது ஜீவ தண்ணீர், அதாவது தாகம் உண்டாக்காத ஒரு நீர் ஊற்றாக இருக்கிறது. 2வது அவர் செய்த குற்றம் என்ன சொன்னா, தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகி வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். எவ்வளவு தண்ணியை ஊற்றினாலும் அதுல தண்ணியை நிற்காது. ஏன்னு சொன்னா வெடிப்புள்ள ஒரு தொட்டி, அது கீழே போய்கொண்டே இருக்கும். அதை அவர்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அதனால இந்த மக்கள் திருப்தி அடையவே முடியவில்லை. ஒருவேளை இன்றைக்கு ஏசாயா 55வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது, அப்பம் அல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். மனுஷனுக்கு திருப்தி வேண்டும், மனுஷன் நிறைவடைய வேண்டும். அதற்காக தான் ஓடி ஆடி அவன் திரிகிறவனாய் காணப்படுகிறான். யோவான் 4வது அதிகாரத்தில் பார்க்கிற அந்த சமாரிய பெண்ணின் சம்பவம் என்னவென்று சொன்னான். அவளும் ஒரு திருப்தி அடையாத ஒரு பெண், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டவள் தான். ஆனால் இப்பொழுது 5 புருஷர்களை மாற்றிவிட்டால் இப்பொழுது இருக்கிற புருஷனும் அவளுடைய சொந்த புருஷன் அல்ல, வேறொரு ஆணிடத்திலே வாழ்ந்து கொண்டார். திருப்தி அடையவில்லை அவளுடைய வாழ்க்கையில. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையிலும் திருப்தி இல்லை, பொருளாதாரத்திலும் அவர்களுக்கு திருப்தி இல்லை. இன்னைக்கு சொல்ல போனால் இந்த உலகமானது மிகுந்த வசதியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் திருப்தி இல்லாத ஒரு காலகட்டம் இதுதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்தே தான் போகணும், எங்கே போனாலும் சந்தோஷமாக போயிட்டு சந்தோஷமாக போகிறவாங்க. ஒரு சில ஆடைகள் தான் இருக்கும், அதையும் சந்தோஷமாக கொடுத்துட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு எல்லாமே இருந்தும் மனுஷனுக்கு என்ன இல்லை, திருப்தி இல்லை. சொல்ல போனாங்க நிறைய வரும் பொழுது என்ன இருக்காது சொல்லுங்க. சகோதரிகள் கடைகளுக்கு போவாங்க, நிறைய சேலை எடுத்து போட சொல்லுவாங்க. அது சேலை குமிஞ்சிடும் அந்த பெஞ்ச் மேலே. ஆனால் கண் எங்கே தான் இருக்கும், எடுத்து போட்ட சேலை மேலே இருக்காது, மேலே இருக்கும். கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்த கடைக்கு போயிடுவாங்க. ஆனால் ஆண்களை உயர்த்தி பேசுறேன்னு சொல்லி நினச்சிடாதீங்க. செல்லத்தில் ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, போவாங்க ஏதோ ஒரு கலரை நினச்சிட்டே போவாங்க. போன உடனே இந்த அதை எடுங்கன்னு சொல்லி எடுத்து வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கிட்டு வந்துடுவாங்க. கடையில் முழுசும் வெளியே தொங்க விட்டதெல்லாம் யாருடைய ட்ரெஸ் தான், சகோதரிகளுடைய உடைகள் தான். ஆனாலும் கூட திருப்தி இல்லை. ஏன் சொன்னா குற்றம் சாட்டவில்லை, என்றைக்குமே நிறைய வரும் பொழுது திருப்தி வந்துவிடும் என்று எண்ணுகிறோம். நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையவே கிடையாது. சொல்ல போனா கொஞ்சம் சம்பளம் வாங்கின அன்றைக்கு இருந்த ஒரு சமாதானம் திருப்தியும் நிறைய கை நிறைய வரும் பொழுது இல்லாமல் போவதற்கும் அநேக வாய்ப்புகள் உண்டு. என்று சொன்னால் நான் வைத்திருக்கிற பொருளிலே என்ன இல்லை, திருப்தி இல்லை. அந்த திருப்தி தேவன் மட்டுமே நமக்கு கொடுக்க முடியும். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். அப்ப மனுஷன் எதற்காக தன் நேரத்தையும் பணத்தையும் செலவழிக்கிறான் என்று சொன்னால், அப்பம் அல்லாததற்காக தன் பணத்தையும், திருப்தி செய்யாத பொருளுக்காக தன் பிரயாசத்தையும் செலவு செய்கிறான். 24 மணி நேரத்தில் அவன் செலவு செய்கிற அதிகமான மணி நேரங்கள் எதற்காக என்று சொன்னால், இந்த உலகத்தின் அப்பத்திற்காகவும் இந்த உலகத்தின் பொருட்களை சம்பாதிப்பதற்காகவும். ஆண்டவர் சொல்லுகிற குற்றச்சாட்டு என்று சொன்னால், அப்பமே கிடையாது, அது உன்னை திருப்தி செய்யவே செய்யாது. ஆண்டவர் இந்த பூமியில வந்த பொழுது என்ன சொன்னார், நானே ஜீவ அப்பம். ஆண்டவர் அப்பமாயிருக்கும் பொழுது அவரே நம்மை திருப்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார். மனுஷனோ திருப்தி செய்யாத பொருளுக்காக தன் பணத்தையும், அப்பமில்லாத பொருளுக்காக தன் பணத்தையும், திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். பாண்டவர் முதல் வசனத்தை சொல்லும் பொழுது, என்னிடத்திலே வாருங்கள், தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள்,
நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசம் பாலும் கொள்ளுங்கள் என்று சொல்கிறாரே, அது என்ன என்று சொல்லி 2ஆம் வசனத்தில் அழகாக அதை நமக்கு விளக்குகிறார். மனுஷனுடைய பிரயாசம் எதிலே இருக்கிறது? இந்த உலகத்தின் அப்பம், உலகத்தின் பொருளிலே. அதற்காக தான் அவன் செலவு செய்கிறான், ஆனால் அவைகளோ அவனை திருப்தி செய்கிறதில்லை. 2ஆம் வசனத்தினுடைய அடுத்த பகுதி ஆண்டவர் சொல்கிற ஆலோசனை. கவனிங்க, அந்த வசனத்தை பார்க்கலாம். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆகும். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் என்ன சொல்லியிருக்கு? அப்பொழுது உங்கள் சரீரம் என்று சொல்லப்படவில்லை, அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் என்று சொல்கிறார். அப்ப திருப்தி எங்கே இருக்கிறது? சரீரத்தில் இருக்கிறதா? ஆத்மாவில் ஏற்பட முடியுமா? சரீரத்தில் திருப்தி ஏற்படாது. சரீரம் இருக்கும் மட்டும் சரீரத்தை நாம் திருப்திப்படுத்தவே முடியாது. ஆடையினாலே சரீரத்தை திருப்தி செய்ய முடியுமா? அழகான ஆடையை நான் வாங்கினாலும் அதை விட ஒரு நல்ல ஆடையை போட்டவனை பார்த்த உடனே எனக்கு இருந்த திருப்தி போய்விடும். அது இதை விட அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி. அப்ப திருப்தி, சரீரத்தை நம்மால் திருப்தி செய்ய முடியாது. உணவை நாம் சாப்பிட்டாலும் கூட, எவ்வளவு ருசியான உணவை சாப்பிட்டாலும் அது மறுபடியும் பசியை உண்டாக்கும். அது திருப்தியற்ற நிலைமைக்கு நம்மை கொண்டு போகாது. நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு சொன்னா, உன் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். சங்கீத புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, நான் அதை கண்டுபிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். சங்கீதம் 17 ஏற்கனவே வாசித்தோம்னு நினைக்கிறேன். சங்கீதம் 17:15 சங்கீதக்காரன் ஆண்டுடைய பிள்ளையாகிய தாவீது சொல்கிறான், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். எதனாலே ஒரு விசுவாசி திருப்தியாக முடியும் என்று சொன்னால், தேவனுடைய முகத்தை காண்பதனாலே, அவருடைய சாயலை தரிசிப்பதனாலே திருப்தி அடைய முடியும். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான், இப்பொழுது சிங்காசனத்தில் அமர்ந்து ராஜாவாய் இருக்கிறான். அதனாலே அவன் திருப்தி ஆகவில்லை. தாவீது சொல்கிறான், உம்முடைய சாயலை நான் காண்பதனாலே திருப்தி ஆவேன் என்று சொல்லி. ஆனால் மனிதனோ இதை அறியாத நிலைமையிலே எதை நாடி ஓடுகிறான் சொன்னால், திருப்தி செய்யாத, அப்பம் அல்லாததற்காய் பணத்தையும், திருப்தி செய்யாத பொருளுக்காய் உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். அதாவது பணம் சம்பாதிப்பது தவறல்ல, நல்ல பணியில் இருப்பது தவறல்ல, ஒரு பிசினஸை நடத்தி நன்றாக முயற்சி எடுப்பது தவறே கிடையாது. ஆனால் அதுதான் என் வாழ்க்கையை திருப்தி செய்யக்கூடியது என்று சொல்லி ஒருவன் நினைப்பான் என்று சொன்னால் அது இல்லை, உலகத்திலே கிடையவே கிடையாது. தேவன் ஒருவர் மாத்திரமே மனிதனை திருப்தி செய்ய முடியும். அப்படி நாம் எப்படி திருப்தி அடைந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், 2ஆம் வசனத்தின் நடுவில் சொல்கிறார், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து என்று சொல்கிறார். 3ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் என்று சொல்கிறார். தேவனுடைய வசனத்தை நாம் கவனமாய் கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நம்ம ஆத்துமா என்னவாகுமா? 2ஆம் வசனம் கடைசியிலே, அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். ஆக்சுவலா நான் சங்கீதத்தில் வேறொரு வசனத்தை தான் தேடினேன். அதாவது அறுவடையின் காலத்திலே அவனுக்கு இருந்த சந்தோஷத்தை பார்க்கலும் எனக்கு உண்டு. யாரால் எடுக்க முடியும் அந்த வசனத்தை? சரியா நான் சொல்றேன்னு தெரியல. அது ரொம்ப உண்மையான ஒரு காரியம். அதாவது ஆண்டவரை அறியாத மனுஷனுக்கு சங்கீதம் 4:7 சங்கீதம் 4:7 அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை என் இதயத்தில் தந்தீர். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். எந்த மெத்தை வாங்கினா சுகமா தூங்கலாம்? நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க பார்க்கலாம். ஆனால் சுகமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் சொன்னால் அது எதிலே தான் உண்டு?
கர்த்தரை, அவர் தான் எனக்கு அதை கொடுக்க முடியும். அங்கே கம்பேர் பண்ணி அழகாய் சொல்லுகிறார், ஒப்பிட்டு சொல்லுகிறார். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை நிர்ணயத்தில் தந்தீர். அதாவது உண்மையான தேவனுடைய பிள்ளை இந்த பூமியிலே மகிழ்ச்சியாய் வாழுகிறதை பார்க்கும் பொழுது உலகத்தின் மக்களுக்கு என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்கிற முடியல. என்னங்க, எங்களுக்கு எல்லாமே இருக்குது, எங்களால் சந்தோஷமா வாழ முடியல, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்களே. அதனால தான் வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு பணம் வருது, உங்கள் சபையிலேருந்து உங்களுக்கு உதவி செய்கிறாங்களாலாம் கேட்குறாங்க. அவங்களால அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா நம்முடைய சந்தோஷம் நாம் வைத்திருக்கிற பொருளிலே இல்லை, நம்முடைய ஆண்டவர் நமக்கு தருகிற சந்தோஷம். சொல்லுகிறான், மிகுந்த சந்தோஷத்தை, அதிக சந்தோஷத்தை நிர்ணயத்தில் தந்தீர், சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சுகமாக தங்க பண்ணுகிற ஒரு தேவன். அது எப்படி கிடைக்கும் என்று சொன்னால் 2ஆம் வசனத்தில் 55 ஏசாயா 85:2 சொல்லும்போது, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். மத்திய 4ஆவது அதிகாரத்தில் என்ன வருகிறது? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்படும். தேவனுடைய வார்த்தை நம்மை முழுமையாய் திருப்தி செய்யக்கூடிய ஒரு காரியம். எதுக்காக இங்க வருகிறோம் ஞாயிற்றுக்கிழமை? எதற்காக 1 மணி நேரம் செலவழிக்க வேண்டும் ஆண்டுடைய வசனத்தை படிப்பதற்கு? எதற்காக வேத ஆராய்ச்சி கூட்டம்? என்ன தேவை இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய அறிவை, மூளையை வளர்த்துக் கொள்வதற்காக அல்ல. அது நம்ம என்ன பண்ணுகிறது? திருப்தி செய்கிறது, நம்மை திருப்தி அடைய செய்கிறது, நம்மை சந்தோஷமாய் தங்கச் செய்கிறது. எத்தனை பேர் நீங்க உணர்றீங்க என்று எனக்கு தெரியாது. நானும் பிரின்ஸ் அடிக்கூட நாங்கள் பேசுகிற ஒரு காரியம், நாம் இன்றைக்கு பிழைத்திருப்பதற்கு காரணம் எது தெரியுமா? இந்த வசனம் தான். இல்லைங்க, என்றைக்கோ தற்கொலை பண்ணியிருக்கலாம், என்றைக்கோ எப்படியோ போயிருந்திருக்கலாம், உங்க மனசுல எத்தனையோ முறை சாகணுன்ற யோசனை கூட வந்திருக்கலாம், ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடிய யோசனை வந்திருக்கலாம், எப்படியோ சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இங்கே வந்த பொழுது தேவன் எதன் மூலமாக உங்களோடு கூட பேசுகிறார்? வசனத்தின் மூலமாய் பேசி உங்களை அப்படியே வழி நடத்தி கொண்டு போகிறார். சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது 23ஆம் சங்கீதத்தில், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டிகளை வழி நடத்துவது போல, தடியை வைத்து அதை நேர்படுத்தி கொண்டு போவது போல, அவருடைய வசனத்தின் மூலமாக என்னை தேற்றுகிறார், ஆற்றுகிறார், வழி நடத்துகிறார். நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறீர், புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறீர், அமர்ந்த தண்ணீரின் என்னை கொண்டு போகிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகிறது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது ஆண்டுடைய வசனமானது நம்மை அப்படியே கொண்டு போகிறது. அநேக நேரத்தில் நாம் இங்கே வந்து உட்கார்ந்து கேட்கிற காரியத்தினுடைய உண்மையான பலனை நாம் யோசித்து பார்ப்பதில்லை. ஆனால் இன்றைக்கும் நாம் பிழைத்திருப்பதற்கு ஒரு காரணம் தேவனுடைய வசனம் தான். இந்த சபை கிடையாது, இந்த போதகர் உங்களை விசாரிச்சதுனால கிடையாது, கிடையவே கிடையாது. நாம் எல்லாரும் உங்களாலே நான் பலப்படுகிறேன், என்னாலே நீங்கள் பலப்படுகிறீர்கள். ஆனால் மொத்தமாக தேவனுடைய வசனத்தினாலே நாம் காக்கப்படுகிறோம். அதனால தான் ஆண்டு சொல்கிறார், நம்முடைய வசனத்தை என்ன பண்ண வேண்டும்? கவனமாய் கவனிக்க வேண்டும். வாலிபர்கள், உங்க வாழ்க்கையில் அநேக முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறீங்க. படிப்பு ரொம்ப முக்கியம்தான், நான் மறுக்கவில்லை. ஆனால் படிப்பு தான் உங்களை வாழ வைக்க போகிறதா? இல்லை. நல்ல வேலை என்பது முக்கியம்தான், ஆனால் உங்க வேலை தான் உங்களை வாழ வைக்க போகிறதா? இல்லை. உங்கள் வாழ்க்கையில குடும்ப திருமணம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்தான். ஆனால் உங்களுக்கு நல்ல பெண் கிடைப்பதனாலேயோ நல்ல மாப்பிள்ளை கிடைப்பதனாலேயோ உங்கள் குடும்பம் வாழ்ந்துவிட போகிறதா? இல்லை. தேவனுடைய வசனம்தான் நம்மை வாழ வைக்கும். அதனால்தான் அவருடைய வசனத்துக்கு நாம் கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரத்தில் நான் எடுத்து அடிக்கடி வாசித்து காண்பிக்கிற ஒரு போது யோசுவா காண்டு கொடுக்கிற ஆலோசனை என்ன? அதை வாசிக்கலாம், சிலருக்கு பிரயோஜனமா இருப்பதற்காக. யோசுவாவின் புஸ்தகம், யோசுவா 1ஆவது அதிகாரம் 7ஆவது வசனத்தை 8ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். அநேகருக்கு நன்றாய் தெரிந்த வசனம் தான். தெரிந்தவர்களும் கவனியுங்கள், தெரியாதவர்களும் கவனமாய் கவனியுங்கள். யோசுவா ஒருவேளை அவன் தலைவன் என்ற நிலைமையிலே அவன் வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அந்த இடத்தில் ஆண்டவர் சொல்கிற காரியம் 7ஆவது வசனத்தை 8ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் நீ மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம்
விலகாதிருப்பாயாக. ஹவு டு பி சக்சஸ்ஃபுல் நிறைய புத்தகம் இருக்கு இன்றைக்கு. அது தவறு கிடையாது, அவங்களுடைய டெக்னிக்ஸ் எல்லாம் தேவை என்பது உண்மைதான். ஆனால் அதனாலே நாம் வாழ்க்கையில சக்சஸ் அடைய போகிறது கிடையாது. ஆனால் தேவனுடைய வசனம் யோசுவாவுக்கு ஆண்டு சொல்கிறார், நீ புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. சில வாலிபருடைய வாழ்க்கையில, சில வாலிபர்கள் மட்டும் சொல்ல, சிலருடைய வாழ்க்கையில நான் இங்கே நிற்கிறபடினாலே நான் கவனிக்கிற ஒரு காரியம்னா இதுல ரொம்ப நாட்டம் இல்லை, ரொம்ப நாட்டம் இல்லை. அதனால தான் சில நேரத்தில் நம்ம இங்கே வந்துட்டு செய்திக்கு இல்லாமல் எந்திரிச்சு போயிடும், வேலை இருக்கிறனால. இல்லை, நீங்கள் எந்திரிச்சு போகிறனால உங்களை நான் குற்றம் சாட்டல, ஆனால் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. எது ரொம்ப முக்கியம்? ஆராதனை எவ்வளவு முக்கியமோ அதே போல் தேவனுடைய வசனம் முக்கியம். அதுதான் நம்மை வாழ வைக்கும், அதுதான் நம்மை போஷிக்கும். சங்கீதக்காரன் 19ஆம் சங்கீதம் சொல்லும்போது அது என்ன பண்ணுகிறது? எச்சரிக்கிறது. வாசிக்கலாமா? சங்கீதம் 19 வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் ஆண்டுடைய வசனத்தை பற்றி, ஆண்டுடைய வார்த்தையை பற்றி அழகாய் பேசிக்கொண்டே வருகிறார். 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சங்கீதம் 19:7. சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்னைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியாயும் இருக்கிறது. என்னென்ன பாருங்களேன், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. 7ஆம் வசனத்து கடைசியில பேதையை ஞானியாக்குகிறது. உங்களுக்கு ஞானம் இல்லையா? முதல்ல எது கீழ்ப்படிங்க, இது கீழ்ப்படிங்க, ஆண்டு உங்களை உயர்த்துவார். இப்ப உயிர்ப்பிக்கிறது ஆத்துமாவை ஃபர்ஸ்ட் நடக்கிற ஒரு காரியம். வசனம் மட்டும்தாங்க ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்க முடியும், அவனை உயிர்ப்பிக்கிற. 2வது பேதையை ஞானியாக்குகிறது. 8ஆம் வசனத்திலே இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது. போர் அடிக்குதா? இல்ல, இது உண்மையாகவே நம்ம இருதயத்தை என்ன பண்ணுவோம்? சந்தோஷப்படுத்தும், சந்தோஷிப்பிக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. இந்த தெளிவு எங்கே வர முடியும், எப்படி வர முடியும் என்று சொன்னால், பிரகாசமுள்ள மனக்கண்கள் சொல்லி பவுல் சொல்லுகிறார். கண்களிலே ஒரு தெளிவு வேண்டுமா என்று சொன்னால், அதை கண்ணாடி போடாமல் இருக்கிற அந்த தெளிவை பற்றி சொல்லல, ஆனால் ஆண்டுடைய காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. எந்த காரியம், ஒருவேளை அதுக்கு வேறொரு வார்த்தை சொன்னால் ஞானம், அறிவு வேறே, அறிவு கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், ஞானம் பயன்படுத்துகிற ஒரு காரியம், கற்றவைகளை அப்ளை பண்ணுகிற ஒரு காரியம். இது கண்களை தெளிவிக்கிறது, காரியங்களை புரிந்து கொள்ள ஒரு காரியம். 9ஆம் வசனத்திலே என்றென்னைக்கும் நிலைக்கிற ஒரு காரியம் அதுதான். அதோடு 9ஆம் வசன கடைசியிலே அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 19:10. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளமாயிருக்கிறது. விரும்பப்படத்தக்கது, மதுரமுள்ளது, ருசியானது. 11ஆவது வசனம். அன்றியும் அவைகளால், எவைகளால்? தேவனுடைய வசனத்தினாலே உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. உண்டுங்க, இது கதை கிடையாதுங்க, இதுதான் உண்மை. மனுஷன் ஆண்டவர் குற்றம் சாட்டுகிறார். ஏசாயா 85வது அதிகாரத்தில், அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பான். ஏன் வீணா செலவழிச்சிட்டு இருக்கிறீங்க? உங்க நேரத்தை, உங்க பணத்தை, பிரயாசத்தை எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு இருக்கிறீங்க. 24 மணி நேரத்தில் வேதத்தை வாசிக்க நேரமில்லை, தேவனுக்கு கொடுக்க நேரமில்லை, தேவனுக்காக தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க நேரமில்லை. ஏன்னு சொன்னா ரொம்ப வேலை இருக்கு. காரணம் எதுக்காக தான் செலவழிச்சிட்டு இருக்கணும் ஆண்டவர் சொல்கிறார். அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிக்கிறீர்கள். அதுக்கு பதிலாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். 3ஆம் வசனம், ஏசாயா 55:3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். ஏன் அத்தனை வார்த்தை? செவியை சாய்க்கிறதுன்னு சொன்னாலே கவனிக்க ஆரம்பிப்பது. என்னிடத்தில் வாருங்கள்,
கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் என்று சொல்கிறார். சரியா? அப்போ 2ஆம் வசனம் கடைசியில் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். 3ஆம் வசனத்தில் உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன். ஆண்டு கொடுக்கிற வாக்கு தத்தம், ப்ராமிஸ் என்னன்னு சொன்னா 3ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அதுதாங்க ஆசீர்வாதம். தாவீதுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார்? தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மேய்ப்பன், வீட்டிலே கடைசி பையன். ஆனால் தேவன் அவனை அழைத்தார். அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அவனோடு கூட தேவன் நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அந்த சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவனுடைய செங்கோல், அவனுடைய ராஜாங்கம் என்றென்றைக்கு நிற்கும்படியாய் செய்தார். இன்றைக்கும் தாவீதின் பெயர் பேசப்படுகிறது. அது என்றென்றைக்கும் பேசப்பட போகிறது. ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனம் என்றைக்கும் அழிய போகிறதே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லிதான் 4ஆம் வசனத்தை சொல்கிறார். பாருங்களேன், திருப்தி செய்யாத ஒன்றுக்காக, அழிந்து போகிற ஒன்றுக்காக நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு நாம் செவி கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன சொன்னா, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆண்டவர் அதிகப்படுத்தி சொல்லல, உண்மை. எந்த ஒரு பிள்ளை அதனால் உலக பொருள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. நியாயமாய் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தாக வேண்டும். நியாயமாய் உழைக்க வேண்டியது நாம் உழைத்துதான் ஆக வேண்டும். சோம்பேறிக்கு ஆண்டுடைய சமூகத்தில் இடமே கிடையாது. ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தையும் கொடுக்காமல் உலகத்தின் காரியத்தை ஒருவன் நாடி போவான் என்று சொன்னால் அவன் திருப்தி அடைய போகிறதில்லை. அவன் வாழ்க்கை வெறுமையாய் முடிந்துவிடும். முடிவிலே அவன் பைத்தியக்காரனை போல நிற்பான். ஆனால் தேவனுக்கு இடம் கொடுக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுத்து கீழ்ப்படுகிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, அவனோடு கூட நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். 4ஆம் வசனத்துக்கு வரலாமா? இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும், அவரை சொன்னா யாரை? தாவீதை. இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் தாவீதுக்கு அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. அன்றைக்கு தாவீதை அவ்வளவு பெரிய ஒரு அதிபதியாக ஏற்படுத்தினார். 5ஆம் வசனம், இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாய கர்த்தரின் நாமத்து நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நாம நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நீ சாதாரணமான மனுஷன், உன்னை தேடுறது கூட ஆள் இல்லையே, நீ யார் என்பது கூட யாருக்குமே தெரியாதே. இப்படி ஒரு நபர் இருந்தார்கள் என்பது யாருக்கு தெரியாது. தாவீதுக்கு அப்படிதான். தாவீது கடைசி பையன். அப்படி ஒரு ஈசாய்க்கு ஒரு மகன் உண்டு என்பது யாருக்கு தெரியாது? சாமுவேலுக்கே தெரியாது. அந்த வீட்டுக்கு பலிக்காக போயிருக்கிறார், விருந்துக்காக போயிருக்கிறார், 7 பிள்ளைகளை கடத்துகிறான், இவன் என்று சொல்லி. அப்புறம் சாமுவேலை கேட்கிறான், இன்னொரு பையன் இவ்வளவுதான் பிள்ளைங்களான்னு சொல்லி கேட்ட பொழுது, இல்லை, இன்னொருவன் இருக்கிறான், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்படி இருந்த தாவீது இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த தாவீதின் சந்ததியின் இடத்துல, யூதா கோத்திரத்திடத்துல ஜனங்கள் ஓடி வருவார்கள், ஓடி வருகிறார்கள். அது நித்திய காலமாக இருக்க போகிற காரியமாக இருக்கிறது. 6வது வசனத்துக்கெல்லாம் அதிக நேரம் நான் எடுக்க போகிறதில்லை, முடிக்க போகிறேன். 6வது வசனத்தை பாருங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். எப்பொழுது அவரை தேடலாம்? எப்பொழுது அவரை நோக்கி கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னான்? காலம் கடந்த பின்பு அல்ல, காலம் கடந்த பின்பு அல்ல. வேதம் சொல்கிறது, இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கு அனுக்கிரக காலம். தேவன் இன்றைக்கு நம்ம கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்பு. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறாரா? உங்களை கீழ்ப்படியும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களை அவர் சந்திக்க விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களோடு கூட இன்றைக்கு அவர் பேசுவார் என்று சொன்னால் இன்றைக்கே அவருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணணும்? செவி சாய்க்க வேண்டும், கவனமாய் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க என்னிடத்துல? என் வாழ்க்கை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எங்கெங்கேயோ ஓடி பார்த்து விட்டேன், என்னென்னவோ செய்து பார்த்து விட்டேன்.
எல்லாமே இழந்த நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. பரிதாபமாக தான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒன்றையும் சாதிக்க முடியல, ஒன்றுக்கும் உதவாத ஒரு பரிதாபமான நிலைமையில் நான் இருக்கிறேன். நான் என் வாழ்க்கையை உங்கள் கையில் கொடுக்குறேன். அவர் கையில் உங்கள் வாழ்க்கையை கொடுத்து அது அழிஞ்சு போனால் கூட பரவாயில்லைங்க, நான் அது அழியாது. அவர் கையில் உங்கள் வாழ்க்கையை கொடுங்க. யோசுவா மோசைக்கு ஒரு பணிவிடைக்காரன், எடுபடி வேலை செய்கிறவன். யோசுவா இன்றைக்கு பேசப்படுகிற ஒரு நபராக காணப்படுகிறார். அதே போல் ஆண்டவர் உங்களை உயர்ந்த நிலைமைக்கு அவர் கொண்டு வருவார். என்ன கம்பேரிசன்? அந்த 55வது அதிகாரத்தில் தாவீதுக்கு சொன்னது செய்தது போல நான் உனக்கு செய்வேன்னு சொல்றார். வேற என்னங்க வேணும்? அதான் 3ஆம் வசனம் பின்பகுதியில் சொல்லும்போது, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் சொல்றார். எவன் ஒருவன் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறானோ, அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறானோ, அவன் ஆத்மாவை கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆக்குவார். அவனுடைய ஆத்மா பிழைக்கும். அவனோடு கூட தேவன் நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்த போகிறார். இன்றைக்கு ஒரு நாள் 2 நாள் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஏசாமிட்ட ஏன் வந்தோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ சுகமாகிறதுக்காக வந்திருக்கலாம். ஏதோ நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனை ஏற்பட்டதுனால எங்க வந்தோம்? ஏசாமிட்ட வந்தோம். அந்த பிரச்சனை மட்டும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படலைன்னா வந்திருக்க மாட்டோம். ஏதாவது அங்கெல்லாம் கிடைக்காதனால ஏசாமிட்டையாவது கிடைச்சிருமான்னு சொல்லி ஓடி வந்தோம். உண்மைதான், வந்தது அந்த காரணம் தான். ஆனால் நம்மை ஆண்டவர் எதுக்காக அழைச்சிருக்கிறார்? நித்திய ஆசீர்வாதத்துக்காக அழைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு பாருங்களேன், இங்கே ஓடி வந்துட்டு மறுபடியும் யாரை போல தேடிக்கொண்டிருக்கிறோம்? உலகத்தின் மக்களைப் போல திருப்தி செய்யாத பொருளுக்காக நம்முடைய பிரயாசத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றா, இல்லை, எனக்கு செவி கொடு, என் சத்தத்துக்கு நீ செவி கொடு, கவனமாய் உன் செவியை சாய், என்னிடத்திலே வா, கேள் என்று சொல்லுகிறார். அப்படி நாம் செய்வோம் பொழுது தேவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிச்சுறேன். அந்த பகுதி, அந்த 55வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். அந்த அதிகாரம் முழுவதுமே ஒரே தொடர்ச்சியான ஒரு செய்தி தான். 7வது வசனம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெறுத்திருக்கிறார். இந்த இடத்துல ஏன் இந்த வசனம் வருகிறது? ஒருவேளை நாம் எல்லாருமே அந்த கேட்டகரி தாங்க. துன்மார்க்கன் என்று சொல்லும் பொழுது, அக்கிரமக்காரன் என்று சொல்லும் பொழுது யாரையோ நாம் நினைக்கிறோம். இல்லை, தேவனுடைய வழியை விட்டு நம்முடைய வழியிலே யாரெல்லாம் திரும்ப பார்த்தோமோ நம்ம எல்லாம் யாரா இருக்கிறோம்? துன்மார்க்கர். நம்ம சொந்த வழியில நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த விரும்பினோமே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எந்த வழியில் எப்படி போயிருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு கேடான வாழ்க்கையை நீங்கள் தெரிந்து கொண்டிருந்தாலும், எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையை அழித்திருந்தாலும் பரவாயில்லை. அதான் அவருடைய காரியம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார். 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஆண்டு சொல்லார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது நம்ம நிறைய நேரத்தில் நம்மளை மாதிரியே யாரை நினச்சிக்கிறோம்? நம்முடைய ஆண்டவரையும் நினச்சிக்கிறோம். அதனால தான் நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மளை அடிச்சு விடுவார், நம்மளை எதாவது பண்ணிடுவார்னு நினைக்கிறோம். நம்ம தான் அடுத்தவனை எதான்னா என்ன பண்ணிடுறோம், அடிச்சிடறோம். ஆனால் அவர் அப்படியே இல்லை. அவர் நமக்காக அவர் வைத்திருக்கிற நினைவுகள் மிக உயர்வான காரியம். நம்மளால் கற்பனை பண்ணவே முடியல. என்னை எடுத்து ஆண்டவர் அவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய போகிறாரா? நம்மால் நம்பவே முடியவில்லை. என்னை கொண்டு அவர் இவ்வளவு பெரிய காரியத்தை, திட்டத்தை வைத்திருக்கிறாரா? என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உங்கள் சந்ததியை கொண்டு இந்த உலகத்தையே மாற்றி அமைக்க விரும்புகிறாரா? புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஆனால் அவருடைய நினைவுகள் அவ்வளவு உயர்வானது. பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அவருடைய நினைவுகள் மிக உயர்வானது, மிக உயர்வான ஒரு காரியம். ஆண்டு அதற்காக தான் நம்மை இந்த இடத்துல அழைத்திருக்கிறார். அவர் நம்மிடத்துல நம்மை குறித்து எண்ணி இருக்கிற எண்ணங்கள் மிகவும் உயர்வான ஒரு எண்ணங்களாக இருக்கிறது. நான் இதோடு கூட முடிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை குறித்து யோசித்து பார்க்கலாம். விசுவாசி என்று நாம் சொல்லிவிட்டு நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? திருப்தியற்றவர்களாக இருக்கிறோமா? திருப்தி உள்ளவர்களாக இருக்கிறோமா?
நம்முடைய ஆத்மாக்கள் கொழுமையான பதார்த்தத்தினால் நிறைந்திருக்கிறதா? நம்முடைய ஆத்மாவை எதனாலே சந்தோஷப்படுத்த பார்க்கிறோம்னா, இயேசு சாமி கொடுக்கிற பொருட்களினாலே சந்தோஷப்படுத்த பார்க்கிறோம். அதான் இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு ஏற்பட்டிருக்கிற கொடூரமான ஒரு நிலைமை. இயேசு சாமி உனக்கு இது தருவாரு, அது தருவாரு, வீடு கட்ட உதவி செய்வாரு அப்படி சொல்லி தரமாட்டாருன்னு சொல்லலை. ஆனால் திருப்தி அதிலே இல்லை. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற பொருளினால் அல்ல, யாரால தான் திருப்தி ஆக முடியும்? அவரை அறிகிற அறிவினால், அவருடைய வார்த்தையினாலே, அவரை அறிகிறதுனாலே நாம் திருப்தி அடைய போறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். திருப்தியற்றவர்களாக இருக்கிறோமா? எதனாலே திருப்தியற்றவர்களாக இருக்கிறோம்? தேவன் கொடுக்கிற பொருளினாலே திருப்தியற்றவர்களாக இருக்கிறோமா, அல்லது தேவனுடைய வசனத்தினால் திருப்தி அடைந்தவர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்கலாம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்யலாம். உங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளுக்கு அனுஷ்டிக்கிறோம். தாகமாயிருக்கிறவர்களே தண்ணீர் நண்டிகளுக்கு வாருங்கள் என்று சொல்கிறீர். பணமில்லாதவர்களே வந்து பருகுங்கள் என்று சொல்கிறீர். வந்து சாப்பிடுங்கள் என்று சொல்கிறீர். உம்மிடத்தில் அவ்வளவு கொழுமையான பதார்த்தங்கள் உண்டு. எங்களை திருப்தி செய்யக்கூடிய காரணங்கள் உம்மிடத்தில் உண்டு என்பதை இந்த வசனங்களின் மூலமாக எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றித்தாங்களே. அநேக நேரத்தில் நாங்கள் அப்பம் அல்லாததற்காகவும் திருப்தி செய்யாதவர்களுக்காகவும் எங்கள் பணத்தையும் முயற்சியும் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னியும். உம்முடைய வசனமே எங்களை திருப்தி செய்யக்கூடியது. உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கவனமாய் செவி கொடுக்க கிருபை தாரும். உம்முடைய வார்த்தையை அற்பமாய் எண்ணிவிடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ பேர் பேராக ஆசீர்வதி. தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். உடைய சத்தம் எங்களுக்கு தெளிவாய் துணிக்கட்டும். உங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு பலன் தாரும். ஆசீர்வதி. எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.